அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மோந்தா புயல் இன்று தீவிர புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த அந்த சூழலில் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து தமிழகத்தை விட்டு நகர்ந்து சென்றிருப்பதாக தகவல்களை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நேற்று முன்தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான மோந்தா புயலானது தற்பொழுது 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுல கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது இன்று அதிகாலை வந்த அறிக்கையின் அடிப்படையில தமிழகத்தை விட்டு சற்றே விலகி சென்றிருக்கிறது மோந்தா புயல். ஏன்னா சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 420 கிலோமீட்டர்ல இருந்த இந்த புயலானது தமிழகத்தை விட்டும் சென்னை விட்டும் சற்றே விலகி ஆந்திரா கடற்கரை, ஒடிசா கடற்கரை நோக்கி தற்பொழுது அந்த புயலானது மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த புயல் கரையை கடக்கும் என கூறப்பட்டிருந்த மச்சினப்பட்டினத்திலிருந்து சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசா கோபால்பூரிலிருந்து 570 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மோந்தா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இன்று காலை இந்த மோந்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெற்று இன்று மாலை அல்லது இரவுக்குள் வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவுக்குள் காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சினப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேசம், ஒடிசா அருகே கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. அப்போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டிருக்கிறது. இப்ப புயலாக இருக்கக்கூடிய மோந்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில அந்த புயலுடைய முன்பகுதி கரையை கடக்க தொடங்கும். அப்பொழுது ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்துல பலத்த காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய நிலையில காற்றுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழகத்தை விட்டு இந்த மோந்தா புயல் சற்றே விலகி சென்றிருப்பதன் காரணமாக தமிழகத்திலும் மழை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு அதிகபட்சமாக கனமழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாகவும், ஏற்கனவே இன்றைய தினம் திருவள்ளூருக்கு மட்டுமே மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த தமிழகத்தை விட்டு சற்றே மோந்தா புயல் விலகி சென்றிருப்பதன் காரணமாக மழையுடைய அளவு தமிழகத்தில் சற்றே பதிவாக கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தமிழகத்தில் இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 2 மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், வடகடலோர மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில பரவலாக நேற்று இரவு முதல் மழை பெய்து வந்த நிலையில சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 2 மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழையின் அளவை பொறுத்து பள்ளியுடைய தலைமை மற்ற மாவட்டங்கள்ல, அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்கள்ல மழையோட அளவை பொறுத்து பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை முடிவெடுக்கலாம் என ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில நேற்று தமிழகத்தை விட்டு நேற்று முன்தினம் உருவான மோந்தா புயலானது தமிழகத்தை விட்டு சற்று விலகி இருக்கிறது. மேலும் அதனுடைய நகரும் வேகம் என்பது 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.